இன்றைக்கு நம்ம 2 யோவானை நாம் தியானம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 2வது நிருபத்தை யோவான் எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் 2 யோவான், அதில் 13 வசனங்கள் உள்ளது. 2 யோவான் இந்த சிறிய நிருபம். இந்த 2 யோவான், 3 யோவான், யூதா என்ற இந்த நிருபங்கள்லாம் சிறிய நிருபங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஷார்ட் எபிசல்ஸ். அது ஒரு அதிகாரம் கூட இல்லை, ஒரு 13 வசனங்கள் அப்படி தான் இருக்கிறது. தவிர இது நிறைய நேரத்தில் வேதத்தில் வேண்டுமா வேண்டாமா என்றது சொல்லியே பல பல சர்ச்சைகள், பல 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 கான்வர்சேஷன்ஸ் நடந்துச்சு. இது இருக்கணுமா இருக்கக்கூடாதா? பட் கர்த்தருடைய வேதத்தில் இதை எழுதியிருக்கிறார், இதை வைத்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்துக்கு ஏதுவாக தான் இருக்கும். நம்மை கர்த்தர் சத்தியத்தில் நடத்த இதில் தேவன் பேசியிருக்கிற வார்த்தைகள், அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக பேசியிருக்கிற வார்த்தைகளை நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். இந்த 2 யோவான் எழுதினது ஆப்வியஸ்லி அப்போஸ்தலர் யோவான் தான். வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிட்டு நான் சில காரியங்களை பேச விரும்புகிறேன். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. இது வந்து இந்த மூப்பன் எப்படி சொல்லி யோவான் தன்னை சொல்லுவது ஏதோ ஒரு டெசிக்னேஷன் இல்லை, அது ஒரு பொசிஷன். தன்னுடைய ஸ்தானத்தை பற்றி பேசலை, தன்னுடைய வயதை பற்றி பேசுகிறார். அவர் இந்த நிருபத்தை எழுதும் போது ஏறக்குறைய 90 வயசு அவருக்கு. அவர் இந்த 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 நிருபத்தை எழுதும்போது அவருக்கு ஏறக்குறைய 90 years அப்படி என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். 90 வயசில் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்போது நிச்சயமாக அவர் எல்லாரோடையும் என்ன பண்ணியிருக்கிறார்? கொஞ்சம் முதியவராக இருக்கிறபடினால் அவர் மூப்பன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். ஓகே, இது இந்த 2வது நிருபம் எழுதப்பட்ட காலம் 85 கிபி, அது முதல் 95 கிபி. இந்த நாட்களுக்குள்ளே எழுதப்பட்ட நிருபம் இந்த 2 யோவான். 2 யோவான் 85. நான் என் பைபிள் எப்பவுமே எழுதிடுவேன். அது எழுதப்பட்ட நாள் 85 AD to 95 AD. இந்த காலகட்டங்களுக்குள்ளே எழுதப்பட்ட ஒரு சுருக்கமான நிருபம். பொதுவாக சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. இங்கிலீஷில் சொன்னால் பிக் திங்ஸ் கம் இன் ஷார்ட் பேக்கேஜஸ். இது ஒரு சின்ன எபிசோட் தான், ஒரு சின்ன நிருபம் தான். ஆனால் இதற்குள்ளே இருக்கிற சத்தியங்கள் அது ஆழமானது, அது அர்த்தம் உள்ளது, அது நமக்கு பயனுள்ளது, நம்மை உருவாக்கக்கூடியது என்று பலது சொல்லிக்கிட்டே போகலாம். பார்க்குறதுக்கு சின்னது தான் பெப்பர், ஆனால் காரம் அதிகமாக இருக்கிறது மாதிரி இந்த 2 யோவான், 3 யோவான், யூதா, இந்த சிறிய நிருபங்கள் எல்லாம் பார்க்க சின்னது, ஒரு பேஜ் தான். ஆனால் அதுக்கு உள்ளே அடங்கி இருக்கிற சத்தியங்கள் அது நம்மை தாக்கக்கூடியது, நம்மை உருவாக்கக்கூடியது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த சிறிய நிருபங்களை நாம் தியானிக்கும் போது கர்த்தர் இதில் உள்ள அர்த்தத்தை நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஸோ இந்த 3 யோவான், இந்த ரெவலேஷன், வெளிப்படுத்தல். ஸோ யோவான் என்னெல்லாம் பண்ணியிருக்கார்? சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார், 3 நிருபங்களை எழுதியிருக்கிறார், ஒரு வெளிப்படுத்தலை எழுதியிருக்கிறார். ஸோ இந்த நாளையும் அப்போஸ்தலர் யோவான் என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறத வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கேனானிக்கல் ஆர்டரில் போடும்போது இந்த எல்லாத்தையுமே யோவான் எழுதின சுவிசேஷம், நிருபம், வெளிப்படுத்தல் எல்லாமே புதிய ஏற்பாட்டில் அடங்கி உள்ளது. ஓகே, ஸோ ரைட். இந்த 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 2 யோவான் பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த 2 யோவான் இந்த முதல் நூற்றாண்டு சொல்லுறோம்ல, அந்த AD 100, அந்த முதல் நூற்றாண்டில் ஒரு 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 நிருபம் எழுதணும் அப்படின்னா, ஒரு லெட்டர் எழுதணும்னா அதில் ஏறக்குறைய 300 வார்த்தைகள் இருக்கணும். அப்போ தான் அது ஒரு லெட்டர் என்று அங்கீகரிப்பாங்க. இங்கிலீஷில் 2 யோவானுக்கு 301 லெட்டர்ஸ் இருக்குது, 301 எழுத்துக்கள். ஆங்கிலத்தில், கிரேக்க மொழியில், எழுதப்பட்ட மொழியில் 245 எழுத்துக்கள் தான் இருக்குது. எத்தனை எழுத்து? 240. அப்போ இது ஒரு நிருபம்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா 300 வார்த்தைகள் இருக்கணும். இதற்கு ஏறக்குறைய 55 வார்த்தைகள் குறைவாக இருக்குது.
ஆனாலும் இதற்குள்ள சத்தியம் அடங்கியிருக்கே, அது ஜனங்களுக்கு தெரிஞ்சு ஆகணுன்றதுக்காகவே தேவன் இந்த இந்த புஸ்தகத்தை வேதத்தில் சேர்த்திருக்கிறார். ஆமென். அவருக்கு தெரியும்ல ஜனங்கிட்ட எது பேசணும், எது பேசக்கூடாது, எதை காண்பிக்கணும் என்று தெரியும். அதனால் இந்த நிருபம்ன்றது கூட தகுதியற்ற ஒரு நிருபம் என்று சொல்லலாம் 2 யோவான். ஏன்னா 245 எழுத்துக்கள் தான் கிரேக்க மொழியில் இருக்கிறது. 300 எழுத்தாவது இருக்கணும், இல்லை, ஃபுல்ஃபில் பண்ணல. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒன்றை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். சபைக்கு, சபை மக்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை சொல்வதற்காக இதை காண்பிக்கிறார். என்னவென்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், என்னவென்று நாம் கற்றுக்கொள்ளணும். ஸோ இந்த மூப்பன் யோவான் என்கின்ற மூப்பர் யாருக்கு எழுதுனா பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அம்மா என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. என்ன அம்மா? அம்மாள், எலெக்ட் லேடி என்று இங்கிலீஷில் இருக்குது, அம்மாள். ஸோ இந்த அம்மாளுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு எழுதுகிறார். என்ன அர்த்தம்னா 2 அர்த்தத்தை காண்பிக்கிறாங்க. ஒன்று, இந்த லேடி, இந்த 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 பெண் ஒன்று சபை என்று சொல்லி சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் சபை என்று சொல்லுகிறார்கள், அவருடைய பிள்ளைகள் விசுவாசி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது உண்மையிலேயே நாம் எப்படி எடுத்துக்கலாம்னா, அந்த நாட்களில் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் 245 கிபிக்கு அப்புறம் தான் கட்டடம் வந்துச்சு சபைக்கு. 245 கிபிக்கு அப்புறம் தான் என்னது வந்துச்சு? கட்டடம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடுகளில் தான் சபை கூடுனுச்சு. வீடுகளில் தான், வீடுகள் தோறும் என்ன செஞ்சாங்க? கர்த்தரை ஆராதித்தாங்க, சபைகள் இருந்தது. அப்போது அந்த நாட்களில் ஒரு ஸ்திரீ என்ன செய்திருக்கிறாங்க? அவங்க வீட்டை திறந்து கொடுத்துருக்குறாங்க. எதற்கு? சபை கூடுவதற்கு. இன்றைக்கி நம்ம ஜெபங்கள் எல்லாம் வீட்டில் வைக்கிறோம், கேர்சல் வைக்கிறோம், ஜெபங்கள் வைக்கிறோம். ஏன்? நம்ம வீட்டை திறந்து கொடுக்கறது போல் அந்த நாட்களில் அந்த ஸ்திரீ, அந்த அம்மா அவங்க வீட்டை திறந்து நாங்கள் எடுத்துக்கோங்க, சபை வருவதற்கு நான் இடம் கொடுக்குறேன்னு சொல்லி வீட்டை திறந்து கொடுக்குற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு ஸ்திரீயாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளும் அங்கே விசுவாசிகளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்திரீ, அவர்கள் பிள்ளைகள் மற்றும் சபை எல்லாம் சேர்த்து இவர்களுக்கு எழுதப்படுகிற ஒரு நிருபம் இந்த 2 யோவான். பேர் அறியப்படாத ஒரு ஸ்திரீ, ஆனால் என்னென்னா அவங்க வீட்டை சபைக்கு திறந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? யோவான் எழுதுகிறார், ஐ எம் ரைட்டிங் இட் டு யூ எலெக்ட் லேடி அண்ட் யுவர் சில்ட்ரன். இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் இந்த முதல் 4 வசனத்தை வாசிங்களேன். முதல் 4 வசனங்களை வாசிக்கலாமா? நமக்குள் நிலை நிற்கிறதும், நமக்குள் நிலை நிற்கிறதும், என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய, என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம். நல்ல கவனிங்க, சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும், சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும், சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபை, இரக்கம், சமாதானம் சத்தியத்தோடும் அன்போடு கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இந்த 4 வசனத்துல 5 முறை சத்தியம்ன்ற வார்த்தை வருது. எத்தனை முறை? 5 முறை சத்தியம், ட்ரூத். இந்த 1 யோவான், இந்த 2வது யோவான்ல சத்தியம்ன்ற வார்த்தை 5 முறை வரும். வெறும் 13 வசனங்கள்ல, இன்னும் சொல்ல போனால் வெறும் 4 வசனத்தில் எத்தனை முறை வருது? 5 முறை வருது. அன்புன்ற வார்த்தை 4 முறை வருது. இது ரெண்டும் தான் இந்த இந்த புஸ்தகனுடைய கருப்பொருட்கள். அதாவது பொருள், சத்தியம், அன்பு, இது ரெண்டும் தான் வச்சு தான் அவர் பேசுவார். யோவான் இதை வச்சு தான் பேசுகிறார். ஸோ ஓகே, 4 வசனத்தில் 5 முறை சத்தியம்ன்ற வார்த்தையை பேசுகிறாருன்னா, அப்போ இந்த புஸ்தகம் நம்ம ஒன்று காண்பிக்கிறது, சத்தியத்தையும் அன்பையும் ஒரு தேவ பிள்ளை விடக்கூடாது. தேவ பிள்ளைக்கு அடையாளம் சத்தியமும் அன்புமா இருக்கணும். அவர் இங்கே பேசுகிறார். இங்கே 4ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம்ல, 4ஆம் பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகள் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஒரு தகப்பனுடைய உள்ளத்தை நாம் இங்கே பார்க்கிறோம், ஒரு போதகருடைய உள்ளம். நான் மேய்க்கிற என்னுடைய சபை அல்லது நான் வழி நடத்துகிற என்னுடைய விசுவாசிகள், என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளும் பொழுது எத்தனை சந்தோஷம்.
ஆமென். அப்போ நம்மை படைத்த ஆண்டவர் நம்முடைய பிள்ளை சத்தியத்தில் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார்? மிகவும் ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, உம்மை சந்தோஷப்படுத்த நான் சத்தியத்தில் நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தியானிக்கிற இந்த வேளையிலே நம்ம அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, சத்தியத்தில் நடக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த 2 யோவான் எதை காண்பிக்குது நான் முழுசாக சொல்கிறேன், கவனிங்க. சத்தியம், உண்மை, அன்பு, இப்படி வச்சுக்கலாமா? உண்மை, நேசம், உண்மை, அன்பு. சரி, இந்த 2 யோவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? 2 யோவானில் யோவான் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையை நேசிப்பது தான் உண்மையான நேசம். கரெக்டா? சத்தியத்தை நேசிப்பது தான் உண்மையான நேசம். உண்மையை நேசிப்பது தான் உண்மையான நேசம். ஒருத்தரை நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீங்க எப்படி தெரியும் தெரியுமா? அவங்கக்கிட்ட உண்மையை பேசுவீங்க. உண்மையை பேசுவீங்க. உண்மையை பேச முடியாத எந்த இடத்துலையும் அன்பு என்ன இல்லை. உண்மையை நேசிப்பது தான் உண்மையான நேசம். அதுதான் இந்த 2 யோவான். சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். உண்மையை நேசிப்பது தான் உண்மையான நேசம். பொய்யை நேசிப்பது இல்லை, மாயை நேசிப்பதல்ல, உண்மையை நேசிக்கணும். அதுதான் யோவான் இங்கே கற்றுக் கொடுக்குறார். விசுவாசிகளே, ஜனங்களே, பிள்ளைகளே, நீங்கள் என்னத்தை நேசிக்கணும்? சத்தியத்தை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். சத்தியத்தின்படி நடங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன இருக்குது? அன்பு இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் இப்போ யோசிச்சு பாருங்கள். ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் கிட்ட இந்த ஸ்டேஜ் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்க போகிறீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? மறிக்க போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்கிறாருன்னா, அந்த பேஷண்ட்டு திரும்பி, டாக்டர் என்ன சொல்கிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, நீங்கள் என் மேலே அன்பே வைக்கல அப்படின்னு அந்த பேஷண்ட் சொல்ல முடியுமா? ஒன்று நீங்கள் இவ்வளோ வெறுப்பாக பேசுகிறீங்க, உங்களுக்கு என் மேலே அன்பே இல்லையா அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் என்ன பேசுகிறார் தெரியுமா? அவர் உண்மையை பேசுகிறார். இதுதான் ஃபேக்ட். உண்மையை பேசுகிற இடத்துல தான் அன்பு இருக்கும். அது மறைச்சி பேசுகிற இடத்துல என்ன இருக்காது? அன்பு இருக்காது. இன்றைக்கு சத்தியத்தை பேசுவது தேவ பிள்ளைகளுடைய வழக்கமாக மாற வேண்டும். சத்தியத்தின்படி நடப்பது, சத்தியத்தை பேசுவது, சத்தியத்தின்படி வாழ்வது தேவ பிள்ளையுடைய அடையாளமாக இருக்கணும். நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் எல்லாம் பொய் சொன்னாலும் தேவ பிள்ளையாகிய நாம் சத்தியத்தை பேச கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். இதுதான் மறுபடியும் இந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவான்ல என்னதான்? சத்தியத்தின்படி நட, அன்பு செலுத்து, இதே தான் பேசுகிறார். நீ சத்தியத்தை பேசுகிறேன்னு எப்போ தெரியும்னா, உனக்குள்ள நேசம் இருந்துச்சுன்னா நீ சத்தியம் பேசுவ. ஆமென். அப்போது யோசிக்கணும். சில நேரத்தில் உண்மை கசக்கும், ஆனால் உண்மையான உள்ளம் இருக்கிறதுனால தான் உண்மையை பேசுகிறாங்க. அந்த சபைக்கு பேசுகிறார் அந்த யோவான் பேசுகிறார். அப்போஸ்தலர், சத்தியத்தை படி நடங்க, சத்தியத்துக்காக அன்பை விட்டுறாதீங்க, அன்புக்காக சத்தியத்தை விட்டுறாதீங்க. ரெண்டுமே ஒரு காயினுடைய 2 சைடு மாதிரி இருக்கணும். ஒரு காயின், ஒரு நாணயத்தினுடைய 2 சைடு, ஒரு காயினுடைய 2 சைடு. ஒன்று சத்தியம்னா திருப்புனா அன்பு இருக்கணும். நான் சத்தியத்தின் போய் வாழணும், அதே சமயத்தில் எல்லாரையும் நேசிக்கணும். அப்படி வாழுகிறவன் தான் கிறிஸ்தவன். அப்படி வாழ்கிறவன் தான் உண்மையான தேவ பிள்ளை. இதை தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இங்கே இந்த இடத்துல அவர் தான் இதான் பேசுகிறார். இந்த புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின அந்த 5 புஸ்தகம் இருக்குது பார்த்தீங்களா? சுவிசேஷம், 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் வெளிப்படுத்தி, இந்த 5 புஸ்தகத்திலையும் சத்தியன்ற வார்த்தையை 37 முறை அவர் பேசியிருக்கிறார். 37 முறை புதிய ஏற்பாட்டில் சத்தியன்ற வார்த்தை இருக்குது. யார்? இவர் மட்டும் பேசியிருக்கிறார். அப்போது அவர் எவ்வளோ அவருடைய மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார். அவங்க நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க, நிறைய பேர் நம்புகிறது தெரியுமா? யோவான் 94வது வயதில் இறந்தார்னு சொல்லி நிறைய பேர் ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கிறாங்க. 94 வயசில் அவர் மரிக்கிறார். அப்போ 90 வயசில் அவர் சொல்கிறாரு, நீ என்ன நட, எதில் நட? சத்தியத்தில் நட, அன்புல நட, சத்தியத்தை நட, அன்பின் நிலைத்து நெல்லு, சத்தியத்தை, இப்படி சொல்லி ஜனங்களை தன் மரணம் அவருக்கு நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் சபைக்கு அவர் உற்சாகப்படுத்துகிறார். தேவஜனமே, நான் சத்தியத்தில் நடக்கிறேன், அன்பில் நிலை, இதையெல்லாம் இயேசுனுடைய போதனைகள். சத்தியம், அன்பெல்லாம் யாரோட போதனை தெரியுமா?
இயேசுனுடைய போதனை. அவர் இயேசுவின் மார்போடு சாய்ந்து அந்த போதனையெல்லாம் கேட்டதுனால இன்னும் தெரியல, அவரும் இயேசு பேசினதே பேசுகிறார். சத்தியத்தில் நடங்க, அன்பில் நடங்க என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறார்? பிரசங்கிக்கிறார். எவ்வளோ நல்ல ஒரு அப்போஸ்தலன். தன்னுடைய ஜனங்கள் ஒரு நாளும் உலகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையில் பொய் இருக்கக்கூடாது, மாயையை நம்பக்கூடாது, நடக்கணும்ப்பா, நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் உற்சாகப்படுத்துகிறார். தேவஜனமே, நீங்கள் 5-6 வசனம் பார்த்தீங்கன்னா அதுதான் பேசுது. அன்பு என்னன்னா, அவர் கற்பனையை கைக்கொள்வது தான் அன்பு. இது நீங்கள் புதுசாக ஒன்றும் கேட்கல, ஆதி முதலேருந்து கேட்குறீங்களே. அவரை கற்பனையை கைக்கொள்ளு, அதுதான் உண்மையாக செலுத்துகிற அன்பு. இப்போது 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எத்தனையோ வஞ்சகர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிரு. நாம பரலோகத்தில் என்ன பலனை பெற்றுக்கொள்ளணும்? பூரண பலனை பெற்றுக்கொள்ளணும். அறகுறையான பலன் என்ன பண்ணக்கூடாது? பெற்றுக்கொள்ள ஃபுல் ரிவார்ட், பூரண பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரே நம்ம யோசிக்கணும், இது வரைக்கும் உண்மையாக வாழ்ந்துட்டு எக்கால சத்தத்துக்கு முன்னாடி கொஞ்சம் என் வழி மாறிடுச்சுன்னா என்ன பலன் கிடைக்காது? பூரண பலன் கிடைக்காது. நீங்களும் ஓட வேண்டிய ஓட்டத்தில் பாதி பரிசை வாங்கிறதுக்கு ஓடலை, முழுமையாக ஆண்டவரே, முழுமையாக பூரணமாக இருக்கிற அந்த பலனை நான் பெற்றுக்கொள்ள இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்போ ஜாக்கிரதையாக ஓடுங்க. வஞ்சகக்காரர்கள் உங்களோடு கூட இருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. மீறி நடக்கிறவன் எவனோ உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கான். அந்த காலத்தில் நான் ஆல்ரெடி சொன்னேன், யோவான் எழுதின காலத்தில் ஞான கொள்கை உடையவர்கள் இருந்தாங்க, நாஸ்டிக்ஸ். நாம் ஆல்ரெடி ஒன்னியவன் ஃபுல்லாக தான் பார்த்தோம். ஞான கொள்கை, இயேசு சரீரத்தில் வரலை, இயேசுடைய தெய்வீகத்துவத்தை அவங்க நம்பலை, இயேசு இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாய் அவதரிக்கலை என்று சொல்லி அவர்கள் பேசி கொண்டிருக்கிற அந்த உபதேசக்காரர்கள் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறாங்கப்பா. இந்த நிருபத்தை எழுதும் போது கூட இருக்கிறாங்கப்பா, ஜாக்கிரதையா இருங்க. அந்த நாட்களில் இந்த இப்படிப்பட்ட உபதேசம் ஏன் தெரியுமா? இங்கே சொல்லுது, அவனை உன் வீட்டில் என்ன பண்ணாத, அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ள சேர்க்காதீங்க, திறக்காதீங்க. இப்படி கள்ள உபதேசிகளுக்கும் இப்படி உபதேசத்தை பரப்பக்கணும் வீட்டை என்ன பண்ணக்கூடாது? திறக்கக்கூடாது. ஏன் திறக்கக்கூடாது சொல்கிறது தெரியுமா? அன்னைக்கு வீடுகளில் தான் ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அன்னைக்கு வீடுகளில் தான் சபை நடந்துக்கிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட உபதேசிகள், இப்படிப்பட்ட ஞான கொள்கையுடையவர்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆராதனை நடக்கும்போது ஜனங்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் பேச்சினால் வசியப்படுத்தி விசுவாசத்தை விட்டு இடரல் உண்டாக்க செய்வதற்கு சத்தியத்தை புரட்டி விட்டு இவங்க குழப்பிடுவாங்க. அதனால தான் யோவான் எழுதுறார், என்ன செய்யாத, சேர்க்காத. அந்த நாட்களில் இருந்த ஒரு பிரச்சனை, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க. They were open to everything. அவங்க எல்லாத்தையும் நம்புவாங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க. தேவ சின்னத்தை பார்த்து கதை சொல்றார், அப்படி பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் நம்பி எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டோன்னா நம்ம ஏமாந்து தான் போனோம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, யோவான் சொல்கிறார், எப்பா உன் வீட்டை என்ன பண்ணாத, அவனை நீ விசாரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீ விசாரிக்க ஆரம்பிச்சன்னா நீ சத்தியத்தில் இருக்க மாட்டேன். ஏன்னா அவன் சத்தியத்தில் இல்லாதவன், சத்தியம் அவனுக்குள் இல்லை. வஞ்சகம் உள்ள ஆள், வஞ்சகர்களை என்ன செய்யாத, வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாத அப்படின்னு அவங்க பேசுகிறார். ஓகே, இந்த காரியத்தை நான் பேசும்போது இந்த ஞான கொள்கை அப்படின்னா நம்ம இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம கேட்குறோம்ல, நான் அடிக்கடி இந்த வார்த்தையை பேசுகிறேன். ஞான கொள்கை, நாஸ்டிக்ஸ். அவங்களுக்கு கினஸ்கோன்ற வார்த்தை கிரீக்கிலேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான் நாஸ்டிக்ஸ். கினஸ்கோனா ஞானம், அறிவு, ஞானம், விஸ்டம். அவங்களுக்கு எல்லாம் அவங்க மட்டும்தான் பரிசுத்தவான்கள், ஆவிக்குரியவர்கள். அவங்க ஒரு 3 நிலை, இந்த உலகத்தையே 3ஆக பிரிச்சுட்டாங்க. அவங்க
கவனிங்க, கொஞ்சம் இது எழுத முடிஞ்சா எழுதுங்க, கவனிக்க முடிஞ்சா கவனிங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த உலகத்தை நான் இந்த ஞான கொள்கையோடைய 3ஆக பிரித்தான். முதல் பிரிவு சார்கிகோஸ். இந்த சார்கிகோஸ் யாருன்னா விசுவாசத்தில் இல்லாதவன், புறஜாதி, அவிசுவாசி, உலகத்தில் கூறியவன். இந்த சர்க்கிகோஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சரீரம், மாம்சம். அப்போ மாம்சத்துக்குரிய காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிற உலகத்துக்குரியவனை தான் முதல் பட்டியத்தில் வைக்கிறாங்க, சர்க்கிகோஸ். அவன் பார்வையில் இவனை நம்ம தொடவே வேண்டாம், இவன் ஆல்ரெடி என்ன தான் இருக்கிறான், உலகத்தில் தான் இருக்கிறான். சார்கிகோஸ். சார்கிகோஸ் என்ற எந்த வார்த்தை, சாக்ஸ் என்ற வார்த்தையில தான் வருது, SARKS. சார்க்ஸ் என்ற வார்த்தை தான் சரீரம், பாடி, ஃப்ளஷ் என்ற அர்த்தம். சார்கி, நான் இதெல்லாமே கிரீக் டேர்ம்ஸில் பேசிக்கிட்டு இருக்கேன், இதை என்ன புரியணும் நமக்கு, ஓகேவா? இந்த மேலே முதல் யாருன்னா உலகத்துக்குரியவர்கள். ரெண்டாவது பட்டியல் யார் தெரியுமா? இவங்க வந்து நியூமாட்டிகோஸ். நியூமானா ஸ்பிரிட்டுன்னு அர்த்தம், ஆவின்னு அர்த்தம். நியூமானா ஆவி. இப்போ ஃபஸ்ட்டு பட்டியலில் இருக்கிறவன் சரீரத்துக்குரியவன், தேடிக்கிறவன், சரீரத்தையே தேடி அந்த சரீரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், திருப்தி ஆக்கணும்னு ஓடுறவன் அவிசுவாசி. ஓகே, அடுத்தது நியூமாட்டிகோஸ் அப்படின்னா ஆவிக்குரியவர்கள். இவங்க தான் அவங்க யாருன்னா ஞான கொள்கையில் இருக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். இவன் தான்ப்பா சரியான ஆள், இவன் தான் நம்முடைய ஆள் அப்படின்னு யோசிக்கக்கூடியவன். இரண்டாவது பட்டியலில் அவனை பற்றி பேசுகிறான். அவன் தான் ஆவிக்குரியவன், அவன் தான் சரியானவன், அவன் தான் பரிசுத்தவான், அவன் தான் சத்தியம் உள்ளவன் என்று தங்களை பற்றி பேசுகிறது ரெண்டாவது கேட்டகரி, நியூமாட்டிகோஸ். மூணாவது பட்டியலில் தான் கிறிஸ்தவங்க வராங்க. கிறிஸ்தவங்களுக்கு பேர் என்ன வச்சாங்க? சூக்கிகோஸ். இவங்க தான் கிறிஸ்தவங்க. சூக்கிகோஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சூக்கே சிந்தை, சூக்கேனா சிந்தை. அப்போ இந்த சிந்திக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் எப்படி பண்ணுவாங்க? சிந்திக்கிறவன். அதனால தான் இந்த சபை கூடும்பொழுது இந்த சூக்கிகோஸ் சிந்திக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க எங்கெல்லாம் கூடுறாங்களோ அவங்கெல்லாம் அவங்களுடைய ஆளுகளை அனுப்புவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டோரை திறந்து உள்ளே ஏற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த மூணாவது பட்டியலில் இருக்கிறாங்க பாருங்க, சிந்திக்கிறவர்கள். அவன் சிந்தனைக்குள்ளே இவனுடைய கொள்கைகளை என்ன பண்ணிடுவான், புகுத்திடுவான். சத்தியத்தை அறிவீர்கள். அப்போ புரியுதுல, அறியணும், அப்போ கிறிஸ்தவனா சிந்திக்கிறவன், தேவ பிள்ளை யோசிக்கிறவன், ஓகே சிந்திக்கிறவன். அப்போ அவன் சிந்தனைக்குள்ளே எப்படியாகிலும் நாம் நுழைந்து விடணும்னு சொல்லிட்டு வீடுகள் தோறும் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க போய் என்ன செய்வாங்க, தன்னுடைய கொள்கைகளை, தன்னுடைய நம்பிக்கைகளை, தன்னுடைய உபதேசங்களை சொல்லி ஜனங்களை விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்வாங்க. இவங்க இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று அறிக்கை செய்யாதவர்கள், இயேசுவின் கற்பனைகளை மீறுகிறவர்கள், அந்த கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள். அதனால் டைரக்டாக சொல்கிறார், இவன் என்ன பண்ணாத, வீட்டை திறக்காதன்னு சொல்லி டைரக்டாக யோவான் பேசுகிறார். அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டில் டிடாக்கே, இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை எழுதி கூட வச்சுக்கோங்க. டிடாக்கேனா 12 அப்போஸ்தலர்களும் பேசின வார்த்தைகள். 12 அப்போஸ்தலர்களுடைய நிருபம், சரிங்களா? 12 அப்போஸ்தலர் பேர் தெரியுமா? 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். ஓகே, பேர் தெரியும் நம்புகிறேன். பேதுரு, யாக்கோபு, யோவான், அப்படியா 12 பேர் இருக்கிறாங்களே. 12 பேர் சில ரூல்ஸை போட்டாங்க பாருங்கள். அந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த சபையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அது பேர் தான் டிடாக்கே. டிடாக்கேனா டீச்சிங், கற்றுக் கொடுக்கறது, பாடங்கள், டீச்சிங் அப்படின்னு அர்த்தம். என்ன கற்றுக் கொடுத்தாங்க அதில் ஒன்று மாத்திரம் நான் சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் பேச ஒன்று சொல்கிறேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் வீட்டில் இயேசுவின் பேரை சொல்லி எந்த அப்போஸ்தலன் வந்தாலும், எந்த மிஷினரி வந்தாலும் ஏற்றுக்கொள், சரியா? ஏற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தை சொல்லி வருகிற ஊழியனையும் அப்போஸ்தலனையும் மிஷினரியும் ஏற்றுக்கொள். ஆனால் 3 நாளைக்கு மேலே தங்குறானா அவன் கள்ள தீர்க்கதரிசி. இது அந்த நாட்களில் சொல்லிட்டு இருந்தான். 3 நாளுக்கு மேலே தங்குறானா அவன் என்ன தீர்க்கதரிசி? கள்ள உபதேசியன், கள்ள போதகன், கள்ள தீர்க்கதரிசி. அவன் என்ன செய், அவன் 3 நாள் இங்கே தங்கிட்டு அடுத்த ஊருக்கு போயிருக்கணும். அதுதான் ஒரு தேவ பிள்ளையோ தேவ ஊழியருக்கு அழகு. அவன் 3 நாளைக்கு மேலே உன் வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்கிறானா நீ எங்கே மாட்டிக்கிட்ட? கள்ள தீர்க்கதரிசிட்ட. அவனை தயவுசெய்து என்ன பண்ணிட்ட, வெளியே அனுப்பிட்ட. இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி டீச்சிங்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி டீச்சிங்ஸ் அவங்க அந்த டிடாக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போ தான் இப்போ தான் யோவானை யோசிங்க. யோவான் என்ன பண்ண தன்னுடைய நிருபத்தில் பேசுகிறார். நிருபத்தில் சொல்கிறாரு, உங்கள் வீட்டை என்ன பண்ணாத, திறக்காத. இல்லை நான் பார்த்துப்பேன், நான் பேசிப்பேன் அப்படின்னா என்ன ஆகிடுவீங்க? அவ்வளோதான்.
அவங்களுக்கு ஒரு 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 கொஞ்சம் இடம் போதும், உள்ள அழகாக என்ன செஞ்சிடும், புகுந்துடும். ஒரு பானையில் ஒரு சின்ன ஓட்டை போதும் இருக்கிறதெல்லாம். அந்த மாதிரி தான் அந்த சத்தியத்தில் நடக்கிற நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. இப்படிப்பட்ட வஞ்சகக்காரர்களுக்கு உங்கள் இருதயத்தையும் திறக்காதீங்க, உங்கள் வீட்டையும் திறக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இப்படி சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அவர் இவ்வளோ காரியத்தை இந்த 13 வசனத்தில் பேசுகிறார். கடைசி 2 வசனங்களை வாசிங்க. உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. உங்களுக்கு அப்பா நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், நிறைய காரியம் எழுத வேண்டியது இருக்கு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நான் இருக்கிறேன். கவனிங்க, இந்த வசனத்தை நான் அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரிலாம் எழுத முடியாதுப்பா. அவர் நிருபமாக எழுதி தள்ளிட்டார். சிலருக்கு எழுதுறது தான் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு எழுதவே பிடிக்காது. இப்போது நம்முடைய பாஸ்டர் எடுத்துக்கோங்க, அப்படியே எழுதுவார், எழுதிக்கிட்டே இருப்பார். அவருக்கு எழுதுறது பிடிக்கும், அவர் கையெழுத்தும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு எழுதுறதே பிடிக்காது. பிரசங்கங்களை எழுதுறதே எனக்கு பிடிக்காது. கஷ்டப்பட்டு எழுதுறது எனக்கு அது எழுதுறதே, சிலர் அப்படி இருக்கிறாங்க, எழுதுறதே பிடிக்காது. பசங்களை எடுத்துக்கோங்க, ஹோம்ஒர்க்கு கை போகாது. சில பையன் நல்லா வாயில் சொல்லிடுவான், வாயில் சொன்னால் சொல்லிடுவானுங்க, எழுத சொன்னால் அழுவானுங்க. அதில் ஏன் தம்பி ஒருத்தன், இது ஒரு ஸ்பெஷாலிட்டி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போது ஆப்பிள் அப்படின்ற வார்த்தைக்கு EPPLEன்னு போட்டால் வச்சுக்கோங்களேன். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். APPLE அந்த ஈயை விட்டுட்டான் எழுதுறதுக்கு. இங்கிலீஷில் எல்கேஜி படிக்கும்போது LE விட்டுட்டான். அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, தப்பு, ரைட் 10 times என்னது, அந்த ஈயை மேலே போட்டுட்டு ஈயை எங்கடா காணோம், எழுதுகிற 10 வாட்டி இம்போசிஷன் சொல்லியிருக்காங்க. என் தம்பி என்ன பண்ணா தெரியுமா, ஈயை மட்டும் 10 வாட்டி எழுதினான். கேட்டால் அவன் சொல்கிறான், நான் மட்டும் தான் தப்பு பண்ணேன், நான் தானே எழுதலை, அப்போ நான் தானே எழுதணும் அப்படின்ட்டு எங்களுக்கே கற்றுக் கொடுத்தான் எல்கேஜி படிக்கும்போது. இல்லை இப்படிலாம் சிலர் இருக்கிறாங்க. அப்படி யோவான் அப்படி இருக்கிற சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, சிலதெல்லாம் எழுத்தில் புரிஞ்சிக்க முடியாதுப்பா. எழுத்தில் சத்தத்தையும் எழுத்தில் எந்த விதத்தில் பேசுகிறாங்கிறது புரியாது. நான் நேராக பேச விரும்புகிறேன், நான் நேராக பார்த்து பேசணும், இன்னும் நிறைய காரியம் இருக்குது, அதை நான் நேரில் பேசுகிறேன்னு சொல்லி அந்த சபைக்கு தன்னுடைய வருகை தான் வரேன் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். கடைசி வசனத்தை வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமென். ஓகே, இது 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 இருக்குதுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு 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 ட்ரெடிஷன் படி நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நாட்களில் அவங்க ஒரு பாரம்பரியம், ஒரு ட்ரெடிஷன் இருந்துச்சு. அந்த ட்ரெடிஷன்லேருந்து எடுத்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த முதல் வசனத்தில் சொன்ன அம்மாள் வேறு யாரும் கிடையாது, மார்த்தாள் என்று சொல்கிறார்கள். லாசருடைய சிஸ்டர், சகோதரி மார்த்தாள் என்று சொல்கிறார்கள். இந்த கடைசி வசனத்தில் 13 வசனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரி மரியாள் என்று சொல்கிறார்கள். இது இதுதான் நம்பணும்னு நான் சொல்லலை, அவங்க நம்பினதை நான் சொல்கிறேன். ஒரு ட்ரெடிஷன் படி ஒருவித கூட்டம் இப்படி நம்பிச்சு. என்னென்னா, அந்த யோவான் எழுதுனது மார்த்தாளுக்கு எழுதினார், மார்த்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி கடைசி வசனத்தில் மரியாளுடைய வாழ்த்துதலையும் என்ன பண்ணார், லாசருடைய சகோதரி மரியாளுடைய வாழ்த்துதலையும் சேர்த்து இங்கே எழுதுகிறான்னு சொல்லி நம்பினாங்க. அது நீங்கள் நம்பணும்னு நான் சொல்லலை, இருந்தாலும் ஒரு பொது அறிவுக்காக நான் பேசுகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த 13 வசனங்களை, ஏறக்குறைய 245 வார்த்தைகளை எழுதி இந்த நிருபத்தை அந்த சபைக்கு பேசும்போது சொல்கிற 2 முக்கியமான விஷயம். ஒன்று, சத்தியத்தில் நடந்து அன்பு செலுத்து, உண்மையான அன்பை வைத்து சத்தியத்தில் நட. 2வது, வஞ்சகக்காரனுக்கு உன் வீட்டை திறக்காத. இது 2ஐயும் கடைசி காலத்தில் வாழ்கிற நாமும் ஜாக்கிரதையாக பின்பற்ற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக இந்த சபையை
இந்த சபையில் உருவான மக்களைப் போல நம்மையும் கர்த்தர் உருவாக்குவார், அன்பில் ஸ்திரப்படுத்துவார், சத்தியத்தில் நடக்க வைப்பார். ஆண்டவரே, நான் ஒரு காலமும் யாருக்காகவும் சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு, சத்தியத்தை நான் என்ன செய்ய விட்டு கொடுக்கவே கூடாது. ஆண்டவரே, நான் வாழ்ந்தாலும் சத்தியத்தோடு கூட வாழ என்னை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாமா?